இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் மெய் வழியை தான் தெரிந்திருக்கேன் ஏசப்பா. நான் இயேசுவோட வழியை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். உமது நியாயங்களை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அதாவது ஜட்ஜ்மெண்ட்ஸ், அவரோட கட்டளைகளா இருக்கட்டும், அவரோட நியாயங்களை எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்ல, உங்களோட சாட்சிகள் மேல நான் பற்றுதலா இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியுமா? நம்ம தேவன் கிட்ட போய் நான் மெய் வழியா தான் நான் நாடுறேன், நான் உங்களோட சாட்சிகள்ல தான் பற்றுதலா இருக்கேன், உங்களுடைய நியாயங்களை தான் எனக்கு முன்பதாக வைத்திருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? நம்மளால 2 நாள் பைபிள் படிச்சோம்னா 3வது நாள் நம்ம பைபிள் படிக்க மாட்டோம். 5 நாள் ப்ரே பண்ணா 6வது நாள் ஆரம்பிச்சு ஒரு 10-15 நாளுக்கு ஜெபிக்க கூட மாட்டோம். நம்மளால இப்படி தைரியமா சொல்ல முடியுமா? அதுக்கு அடுத்து பாருங்களேன், அந்த 31வது அடுத்த பகுதி, உமது சாட்சிகள் மேல் பற்றுதலா இருக்கிறேன், கர்த்தாவே என்னை வெட்கத்திற்குட்பண்ணாதேயும், டு நாட் புட் மீ டு ஷேம். அதாவது இங்க சங்கீதக்காரன் ரொம்ப போல்டா சொல்றாரு, நான் இதெல்லாம் செய்யறேனே, நான் உங்களோட மெய் வழியா தான் நான் நாடுறேன், நான் உங்க சாட்சிகள் மேலதான் பற்றுதலா இருக்கேன், உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கேன், என்ன வெட்கத்துக்குட்பண்ணாதீங்க, என்ன எனக்கு வெட்கத்தை தந்துடாதீங்க, என்ன டோன்ட் புட் மீ டு ஷேம் என்றதை ஜெபிக்கிறாரு. ஸோ இன்றைக்கு கூட இந்த போல்டான ப்ரேயரை நம்மளால எப்போ பண்ண முடியும்னா, நம்ம தேவனோட பார்வையில நம்ம சரியா இருக்கும்போது, when we are right with the Lord, தேவன் கூட அவர் கூட நம்ம இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு போல்டான ப்ரேயரை பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, நம்ம எங்கேயாச்சும் அசிங்கப்பட்டோன்னா ஏன் இதை அனுமதிச்சுங்கன்னு கேட்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற தவறுகள் என்ன, அநேக நேரத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுற நிறைய காரியங்கள், ஆர் ஷுட் ஐ சே ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங், நம்ம செய்கிற சில தவறுகள்னால தான் இருக்கும், பாவத்தினால தான் இருக்கும். ஆனால் அதில் தேவன் கிருபையாக நம்மளை ஒரு வாட்டியும் காப்பாற்றிட்டு வருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறீங்க, ஏன் எனக்கு இதை அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லுவோம். இது நடக்கிறது என்னமோ நம்மளாலதான், ஆனா நம்ம கேள்வியோ தேவனை கேட்போம். ஆனா இன்றைக்கு நம்ம இந்த இடத்திற்கு நம்ம வரணுங்க. நான் உங்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கேன் ஏசப்பா, உங்களுடைய வழிகளை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன், நான் உங்களோட வேதத்தை விட்டு விலகாம இருக்க எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, உங்களுடைய நியாயங்களை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் ஏசப்பா, உங்களோட சாட்சிகள் மேல நான் பற்றுதலா இருக்கேன் ஏசப்பா, என்னை எந்த இடத்துலயும் விட்டு கொடுத்துடாதீங்க, என்னை வெட்கப்படுத்திடாதீங்கன்னு நம்ம தைரியமா கேட்கலாம்.